2020 வரைக்கும் இதுதான் என்னோடய வீடு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இது வந்து தெரியாது. 12th ஸ்டாண்டர்ட் இந்த வீட்டில் இருந்து தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு முடித்தேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெரிட்டில் ஜாயின் பண்ணேன். காலேஜ் விட்டு வெளியே வரப்போ அச்சீவர்ஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவராக நம்மளை வந்து ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இதெல்லாமே இந்த வீட்டில் இருக்கப்போ நடந்த ஒரு விஷயந்தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கலாம், பட் இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் வேணாம் அப்படி சொல்லிட்டு தைரியமாக எழுதி கொடுத்துட்டு பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தைரியமாக ஒரு முடிவு பண்ணேன். நம்மளால எல்லாம் முடியுன்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய குட்டி பிஸ்னஸ் ட்ரை பண்ணேன். எல்லாமே ஃபெயிலியர்ஸ் தான். ஸோ நிறைய குட்டி ஜாப்ஸ் அங்கங்கே பார்த்தேன். சர்வராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய குட்டி வேலை பண்ணிவிட்டு ஃபைனலாக நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்து ட்ராவல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஸ்பார்க் வந்து ஆரம்பித்தது தான் இன்னர் பீஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐஐடி மண்டியில் வந்து செலக்ட் ஆனோம், இன்குபேட் ஆனோம். அங்கேருந்து பயங்கரமான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு இப்போது இன்னர் பீஸ் வந்து 300 ஃபேமிலிஸ்க்கு மேலே ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். 20,000 ட்ராவலர்ஸ் வந்து ஆஸ் அ கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு கூட்டுத்தனமான நம்பிக்கையில் ஆரம்பித்தது தான். ஸோ நம்மளாலேயும் ஏதோ முடியும், நம்மளாலேயும் ஏதோ பண்ண முடியுன்ற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்குன்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எதுனாலுமே தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். என்ன ஆகிடப்போகுது அதே ஒரு கொஸ்டினை மட்டும் வச்சுக்கோங்க. வறுமை அப்படின்றது ஒரு பலவீனம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய பலம். ஓகே, மோர் ட்ராவல் மோர் பீஸ்.